இந்த சம்மருக்கு ஏத்தாப்புல மாம்பழத்த வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான கூல் ட்ரிங்க்ஸ் செய்யலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல்ல வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு, அது கூடவே ஜவ்வரிசி ஆட் பண்ணி, ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணணும். ஜவ்வரிசி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு ஜவ்வரிசியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும். ஜவ்வரிசி ஸ்டிக்கியாக இருக்கனால ஒன்றோடு ஒன்று ஒட்டும். ஸோ அதனால் நார்மல் வாட்டர் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கணும். செகண்ட் ஸ்டெப், நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துகிட்டு அதை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கணும். அகெயின் கண்டென்ஸ் மில்க் போட்டு, எங்கள்கிட்ட கண்டென்ஸ் மில்க் இருந்துச்சு அதனால் ஆட் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறது நல்லா க்ரீமியாக இருக்கும். அது கூடவே மில்க் 1 கப் மில்க் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்தோம்னா மேங்கோ ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிரும். அது கூடவே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ஜவ்வரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஜவ்வரிசி தெரியாத அளவுக்கு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப் போட்டு ஒரு கப்பில் சர்வ் பண்ணலாம். இது சும்மாவே சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஏதாவது க்ரன்ச்சியாக கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா